வணக்கம், நான் உங்களோட வேதிக் ஆஸ்ட்ரோமதி பேசுகிறேன். இப்போ சிச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அது இப்போது வார் மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த அமெரிக்காவும் ஈரான். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை நிறைய உயிரிழப்பு நிறைய ஆயின்னு இருக்கு. 1000க்கு மேலே உயிரிழப்பு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? அஸ்ட்ராலஜியில் மூலிமா பார்த்தா இந்த வருஷம் 2026 அதாவது 6 கிரகம், 2 கிரகம் 3 கிரகம் சேர்ந்தாலே பிரச்சனை. அதாவது நார்மல் ஜாதகத்துலேருந்து நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஒரு 3 கிரகம்லாம் சேர்ந்துருந்தால் அவங்க லைஃப் நிறைய பிரச்சனையை கண்டிப்பாக சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஒரு சுப கிரகம்லாம் ஜாயிண்ட்டாக இருந்ததுன்னா அப்போனா எஸ்கேப் ஆகலாம். இதே அசுப கிரகம் இல்லை அசுப பார்வை பெற்று 5-6 கிரகம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். நான் நிறைய சேனல்ஸில் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பல கிரகத்தினால ஏற்படும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை வருங்க. இந்த மாதிரி நார்மலாக ஒரு பர்சனுக்கு எல்லா கிரகமும் ஒன்றா இருக்குன்னா எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், லைஃப்பில் பிரச்சனை வரும், ஜாபில் பிரச்சனை வரும். அப்புறம் வேலை ஒழுங்காகவே செய்ய முடியாது, ப்ரொமோஷன் நமக்கு வர வேண்டியது வேறு யாருக்காச்சும் போயிடும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம் நிறைய ட்ரபிள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய கிரகம் ஒன்றா இருந்தால் குழந்தைங்களே பிரச்சனையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷம் கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா 6 கிரகம் இருக்குங்க. அதாவது சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த மாதிரி எல்லா கிரகமும் எல்லாமே கும்பத்தில் இருந்ததுங்க. ஸோ சூரியன் பார்த்தா, சூரியன் அப்புறம் செவ்வாய் பார்த்தா பகை வீடு. அது அப்போ என்ன, சூரியன்னா நெருப்பு, அப்படியே நெருப்பு மாதிரி. ஸோ இது இப்போ நடக்கிற விஷயமும் பார்த்தா எல்லாருக்கும் இந்த பாம் பிளாஸ்ட்னு சொல்கிறாங்களே, நெருப்பு தான், நெருப்பு வெடிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உண்மை தான். அஸ்ட்ராலஜின்றது உண்மை. அஸ்ட்ராலஜி சயின்டிஃபிக்காக உண்மை. அது ஒரு கால்குலேஷன். அதுக்கு நம்ம அந்த அஸ்ட்ராலஜி படிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க அதாவது நம்ம வேத காலத்துலேயே அதுக்கு கிரகங்கள் அமைப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம பயபக்தியாக படிக்கணும். அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. கிரகத்தை வச்சுட்டு அது ஒரு காடை குறிப்பிடுது. இப்போ சூரியன் கிரகம் இருக்குன்னா அது சூரிய பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் கிரகம் இருக்குன்னா செவ்வாய் பகவான். புதன் அப்புறம் நம்ம புதன் பகவான் கூப்பிட்றோம். இப்போ வேழன் குரு பகவான். வெள்ளினா இந்த வெள்ளி, சுக்கிரன் நம்ம சுக்கிர பகவான் அப்படின்னு அந்த கிரகத்தை தான் நம்ம கடவுளாக நம்ம வழிபட்டுட்டு வரோம். ஏன்னா அதை நம்ம அதை ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜியில் அவ்வளோ பயபக்தியாக படிக்கணும். கடவுள் ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் அந்த படிப்புக்குள்ளே கண்டிப்பாக போக முடியும். கேது பகவான்னா ஞானக்காரகர். அந்த ஞானக்காரகன் அருள் இல்லாமல் நீங்கள் அஸ்ட்ராலஜி கிட்டவே போக முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி எல்லா கிரக அமைப்பும் நல்லா இருந்தால் தான் அஸ்ட்ராலஜியை நீங்கள் படிக்கவே முடியும். ஸோ அதை கேட்குறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அதை கேட்கறதுக்கு, நீங்கள் அஸ்ட்ராலஜியை கேட்குறதுக்கு தான் கடவுள் அனுகிரகம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 6 கிரகமும் கும்பத்தில் இருக்குது. இதனால் நிறைய பிரச்சனைலாம் வரும் லைஃப்பில். இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இது நம்ம கண்ட்ரிக்கு வருமா, பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சனின்றது வேற்று மொழின்னு சொல்லுவாங்க, இல்லை வேற்று தேசம்னு சொல்லுவாங்க. சனி உச்சமாக இருந்தால் நீ இந்த இடத்துல இருக்க மாட்டப்பா, வேறு இடத்துக்கு போயிடுவேன், வேறு ஊருக்கு போயிடுவேன், வேறு நாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னுவாங்க. சனி உச்சமோ இல்லை நீச்சமோ வக்ரமோ அடைஞ்சால் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த எல்லாமே சனி கூட உங்களுக்கு சனி கூட ஜாயிண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் சனி வீட்லேயே கும்ப வீட்லேயே இது எல்லா கிரகமும் சேர்ந்துருக்கனால சின்ன சின்ன பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆனால் நமக்கு இங்கே கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படாது உங்களுக்கு. ஆனால் வெளிநாட்டில் இந்த மாதிரி அந்த சூரியன் செவ்வாயெல்லாம் நெருப்பு கிரகங்கள அது வெடிகிற மாதிரி பாதிப்புலாம் வந்துட்டுருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதனால் நம்ம கடவுளை ப்ரே பண்ணுவோம். இப்போ சூரிய பகவானுக்கு பகை வீட்டில் இருக்காங்க, சூரிய பகவானுக்கு விளக்கு போடுங்க நீங்கள். ஓகேவா? சூரிய பகவானுக்கு கோவிலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போடுங்க.
கோவூரில் வந்து உங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது, அங்கே சூரிய பகவான் இருக்கார், அங்கே நீங்கள் விளக்கு போடலாம். இல்லை எங்கே சூரிய பகவான் இருக்குது இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது நெட்டில், அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சி அந்தந்த கோவிலில் போய் விளக்கு போடுங்க. இல்லைப்பா என்னங்க அங்கே போக முடியாதுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரக பிள்ளையார் கோயில் போய் நவகிரகத்துக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கு விளக்கு போடுங்க. ஒரு ரெட் கலர் துணி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு சூரியனுக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர்ஸில் வந்து எதனா வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சூரியன் பகவானை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ செவ்வாய் பகவானா செவ்வாய் வழிபடணும், புதன் பகவான் வழிபடணும், இதே மாதிரி சுக்கிரன் பகவான் நீங்கள் வழிபடணும். இந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து தோஷம்லாம் கம்மியாகி இதோட கிரகத்தோட தாக்கம் கம்மியாகி கண்டிப்பாக நம்பிக்கை வச்சுக்கினா நல்லது நடக்கும் உங்களுக்கு. எப்பயுமே வந்து நம்பிக்கை வைக்கணும், பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வைங்க. இப்போது எதனா வந்து நம்மளால் பண்ண முடியுதா? கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் பண்ணியிருக்கோமா? நம்ம பண்ணியிருக்கோன்னா ஒரு உயிர் இருக்குது, இப்போ இந்த உயிர்னால இன்னொரு உயிர், அதனால் வந்து நம்ம எதுவும் உருவாக்குறது கிடையாது, எல்லாமே இறைவன் நமக்கு உருவாக்கியிருக்காரு, அதை தான் நம்ம மீண்டும் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். இந்த வாரெலாம் வந்து சீக்கிரம் முடியணும்னு ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ப்ரே பண்ணுறேன். எல்லாமே வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகி முடிஞ்சிடணும். கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இந்த கிரக அமைப்பு கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு தான் ஒன்றா இருக்க போகுது. அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அந்த பிரச்சனை கம்மியாகும். நன்றி, வணக்கம், மாலதி.